இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றி பார்ப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்திற்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதாக வாசிக்கிறோம். யுத்தம் தேவனுடைய வருகைக்கு அடையாளம் அல்ல. யுத்தங்களின் கொடுமை அதிகமாவது தேவனுடைய வருகைக்கு அடையாளமாகும். சான்றுகள்: முதலாம் உலகப் போர் மற்றும் இரண்டாம் உலகப் போரை பற்றி பார்ப்போம். முதலாம் உலகப் போர் 1914ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி முதலாம் உலகப் போர் துவங்கியது. அந்த போர் 4 வருடம் நடந்தது. 1918ஆம் ஆண்டு நவம்பர் 11இல் முடிந்தது. ஆரம்பம் எப்படி என்றால், ஆஸ்திரியா நாட்டின் அரசு வாரிசை சைபீரியாவில் ஒருவன் கொன்றுவிட்டான். அதிலிருந்து ஆஸ்திரியா சைபீரியாவை தாக்கியது. ஆஸ்திரியா நாட்டிற்கு கூட்டணி நாடுகளாக ஜெர்மனி, துருக்கி, பல்கேரி, ஓட்டமன் பேரரசு, இத்தாலி நாடுகள் போரில் இறங்கியது. சைபீரியா நாட்டிற்கு கூட்டணி நாடுகளாக பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா நாடுகள் போரில் இறங்கியது. நாளுக்கு நாள் போர் வளர்ந்து உலகமே கலங்கக்கூடிய போராக மாறியது. இரண்டாம் உலக போரை பற்றி பார்ப்போம். பிப்ரவரி 24, 1920 அன்று தேசிய சோசியலிசம் ஜெர்மனி கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தார் ஹிட்லர். ஜனாதிபதி ஹிண்டன்பர்க் இறந்த பிறகு ஜெர்மனியின் சர்வாதிகாரியாக உருவெடுத்தார் ஹிட்லர். பாராளுமன்றத்தை ஒடுக்கினார், ஜனநாயகத்தை ஒழிச்சார், ஒட்டுமொத்த ஜெர்மனியை தன் சர்வாதிகாரத்திற்கு கீழ் கொண்டு வந்தார். ஜெர்மனியின் சர்வாதிகாரியாக ஹிட்லர் உலகத்தையே தன் கரத்திற்கு கீழ் கொண்டு வரணும்னு நாசி படையை உருவாக்கினார். நாசி படை ஹிட்லரின் கட்டளையின்படி லட்சக்கணக்கான யூதர்களை சித்திரவதை முகாம்களில் அடைத்து கொன்றாங்க. செப்டம்பர் 1, 1939 அன்று போலந்து மேல போர் தொடுத்தார் ஹிட்லர். இரண்டாம் உலக போர் தொடங்கினார். இரண்டாம் உலக போரில் நாசி வீரர்கள் மூர்க்கத்தனமாக செயல்படணும்னு சொல்லி ஊக்க மருந்து கொடுத்தார். ஏப்ரல் 25, 1945 அன்று ஜெர்மனியின் தலைநகரமான பெர்லின் ரஷ்ய படையின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் வந்தது. ஹிட்லர் மரணம் அடைந்ததை வானொலியில் அறிவிக்கப்பட்டது. மே 7, 1945 அன்று நாசி ராணுவம் சரணடைவதாக அறிவித்தார் அதிபர் கால்டோனிக்ஸ். முதலாம் உலக போரில் மரித்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 1,56,65,000 ஆகும். ஆனால் இரண்டாம் உலக போரில் மரித்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 6,34,84,000 ஆகும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தங்கள் இயேசுவின் வருகைக்கு அடையாளம் அல்ல. யுத்தங்களின் கொடுமை அதிகரிப்பது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாகும். ஈரான் ஈராக் யுத்தம், இந்தியா பாகிஸ்தான் யுத்தம், அரபு இஸ்ரவேல் யுத்தம், கொரியாவிலே யுத்தம், வியட்நாமிலே யுத்தம், வளைகுடா யுத்தம், ஆப்கானிஸ்தானிலே யுத்தம், சிரியாவிலே உள்நாட்டு போர், ரஷ்யா உக்ரைன் போர் என அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தங்கள் இயேசுவின் வருகைக்கு அடையாளம் அல்ல. யுத்தங்களின் கொடுமை அதிகரிப்பது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாகும்.